வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. அன்பர்களே, தவம் என்ற தலைப்பில் சுமார் 50 கட்டுரைகள் முதுநிலை பேராசிரியர் KG சுவாமி ஐயா அவர்கள் எழுதியுள்ளார்கள். ஒவ்வொரு பகுதியாக இன்றிலிருந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பர்கள் கூர்ந்து கேட்டு பயன்பெறுவார்கள் என்ற நம்பிக்கையில் இன்றிலிருந்து துவக்குகின்றோம். தவம் பகுதி 1. குண்டலினி யோகம் என்று முற்காலத்தில் பெயரிட்டு வழங்கிய யோக முறையைத்தான் நமது அருட்தந்தை அவர்கள் எளிமைப்படுத்தி எளிய முறை குண்டலினி யோகம் என்ற பெயரில் சொல்லிக் கொடுத்து வந்தார்கள். அதற்கு உலக சமுதாய சேவா சங்கத்திலே அருட்பணித்துறையாக மெய்விளக்க தவமன்றம் என்ற அமைப்புகளை ஏற்படுத்தினார். இது சத்தியஞான சபை என்று வள்ளலார் ஏற்படுத்திய ஆன்மீக சபையை நினைவுபடுத்துகின்றது. சத்தியமென்றால் மெய், ஞானம் என்பது விளக்கம், சபை என்பது மன்றம் ஆகும். சத்திய ஞான சபையில் தவம் இல்லை. அந்த குறையை நீக்கி தவம் என்ற வார்த்தையையும் சாதனையையும் இணைத்து மெய்விளக்க தவமன்றம் என்று ஆக்கினார்கள் நமது மகரிஷி அவர்கள். இந்த பெயர் அவர்கள் யோசனை பண்ணாமல் சூட்டியது. ஆனால் எவ்வளவு பொருத்தமும் சிறப்பும் இருக்குது பாருங்க. வள்ளலார் பாரம்பரியத்தில் வந்தவர்தான் நமது அருள்தந்தை என்பதற்கு இது மேலும் ஒரு சான்றாக அமைகிறது என்றே சொல்லலாம். இந்த குண்டலினி யோக தவத்தை செய்வதால் மனவளம் பெருகுகிறது. வாழ்க்கை வளமாக அமைவதற்கு மனவளம் முக்கியம் என்பதால் பின்னால் மனவளக்கலை மன்றம் என்று பெயரை மாற்றி அமைத்தார்கள் அருட்தந்தை அவர்கள். மனவளம் பெருகினால் வாழ்க்கை வளம் பெருகும் என்பது எடுத்து விளக்கினால்தான் புரியும். எனவே வாழ்க்கை வளக்கலை என்றே எதிர்காலத்தில் பெயர் மாறலாம். வள்ளுவர் தவம் என்று ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார். தமிழ்நாட்டில் தவம் என்பது வழக்கத்தில் இருக்கிறது, வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருந்தது என்பது இதிலிருந்து தெரிகிறது. அந்த தவத்தை உயிரை உணர்வது தொடங்கித்தான் செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த அதிகாரத்தில் உள்ள தன்னுயிர் தான் அற பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும் என்று குறள் விளக்குகின்றது. இது சிந்தனைக்குரியது. இந்த தவத்திற்கு சமஸ்கிருதத்தில் யோகம் என்று பெயர் உண்டு. யோகம் என்றால் இங்கே உடற்பயிற்சியை குறிப்பது அல்ல. குண்டம் என்றால் நெருப்பு சட்டி அல்லது நெருப்பே என்றே பொருள். குண்டலினி என்பது ஊமை ஆகு பெயர். நெருப்பை மேல் நோக்கி செல்லும், நீர் கீழ் நோக்கி செல்லும். நெருப்பு போல் குண்டலினி சக்தி குண்டத்திலிருந்து, அதாவது மூலாதாரத்திலிருந்து மேல் நோக்கி செல்லும் தன்மையுடையது. ஆனால் உலக விவகாரங்களில் மனதை செலுத்துவதால் மூலாதாரத்திலேயே இருத்தப்பட்டு விடுகின்றது. இது ஒரு இயற்கைக்கு முரணான நிலை. ஆகவே இயற்கையினுடைய இயல்பை அனுமதித்து அதை மேலே கொண்டு சென்று விட்டால் இயற்கையோடு இசைந்து வாழ்வு நடைபெறும். அதாவது வாழ்க்கை இனிதாக மாறும். மேலே கொண்டு செல்வதென்றால் எங்கே கொண்டு செல்வது? மூல ஆதாரம் மாதிரியே உயிர் சக்தி இருந்து இயங்குவதற்கு அதனோடு சேர்த்து இன்னும் 6 ஆதாரங்கள் இருக்கின்றன. அவை சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுப்தி, ஆகினை, துரியம் இவையெல்லாம் உள்ளன. அதில் சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுப்தி இவை எல்லாம் முதுகுத்தண்டில் உள்ளவை. 6வது ஆகினை நெற்றியில் இருக்கின்றது. அதை பிட்யூட்டரி சிறப்பி என்று வைத்திய முறையில் சொல்வார்கள். 7வது ஆதாரம் உச்சி, பிரம்மரந்திரம் என்று இதை சொல்வார்கள். குண்டலினி சக்தியை ஞான நிலை அடைவதற்கான மேலான நிலையை அடைவதற்கு ஆக்ஞை சக்கரத்தில் கொண்டு வந்து வைத்தாலே போதும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தார்கள். அதற்கு
கொடுமையானதான பிராணாயாமம் உள்ளிட்ட யோக சாதனைகளை மேற்கொண்டார்கள். பிராணாயாமத்தில் கும்பகம் முக்கியம். கும்பகம் என்றால் மூச்சை அடக்குவது. மூச்சை உள்ளே செல்லும் பொழுது பிராணவாயு உள்ளே போய் அடுத்த கணமே காரியமிலா வாயுவாக மாறிவிடுகின்றது. அதனால் தீமைகளே விளைகின்றன. இதை அனுபவத்தில் கண்ட நம் நாட்டு தமிழ்நாட்டு சித்தர்கள் சுலபமான ஒரு முறையை தேடி கண்டுபிடித்தார்கள். அதுதான் தொட்டு காட்டும் முறை. நன்கு தவம் செய்து உயிர் சக்தியின் வளத்தை அதிகரித்து கொண்டவர்கள் அந்த உயிர் சக்தியை கையிலே தேக்கி சீடனுடைய மூலாதாரத்தை தொட்டால் சீடனுடைய குண்டலினி சக்தி, அதாவது உயிர் சக்தி, ஆசானுடைய கையோடு மேலெழும்பி ஆக்கினை சக்கரத்துக்கு வந்துவிடும். இது ஒரு நிமிடத்து வேலை. பிராணாயாம முறையில் எல்லாம் சரியாக நடந்தாலே குறைந்தது 12 ஆண்டு காலம் ஆகும். தொடுமுறை நமது ஆசான் அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்ட தீட்சை முறை. ஆக்கினை சக்கரத்திலேயே உயிரை அமர்த்தி உயிரை மனம் கவனிப்பதுதான் தவம். மனம் என்பது உயிரினுடைய படர்க்கை நிலை. உயிர் மேல் மனம் வைத்து தவம் செய்வதால் மனதின் படர்க்கை நிலை நின்று அதன் இயல்பான நிலைக்கு சென்று விடுகின்றது. அதாவது உயிர் மேல் மனம் வைத்து தவம் செய்வதால் மனதின் படர்க்கை நிலை நின்று விடுகின்றது. அது அகமுகமாக திரும்புகின்றது. உயிர் மேல் வந்து அமர்கின்றது. அதாவது தன் மூலத்தின் மேல் வந்து அமர்கிறது. மனமாக மாறி செலவாகி கொண்டிருந்த உயிருக்கு இனி செலவு இல்லை. அது மட்டுமின்றி உயிரும் வந்து சேர்ந்து விடுவதால் உயிருக்கு ஊட்டம் கூடுகின்றது. ஊட்டம் கூடிய உயிரிலிருந்து ஆற்றல் கூடிய மனம் வரும். அதுவும் உயிர் மேல் செலுத்தப்படுகின்றது. இப்படியாக உயிராக மனமும் மனதால் உயிரும் வளம் பெறுகின்றன. எந்த விதமான செலவோ சங்கடமோ யாருக்கும் இல்லை. ஆக்கினை சக்கரத்தில் உயிர் சக்தி நன்கு தேக்கமுற்றால் அதை பிரம்மரந்திரத்துக்கு கொண்டு வந்து செல்வது எளிது. அதை துரிய தவம் என்கின்றோம். அன்பர்களே, தவம் என்ற பகுதி 1 இத்துடன் நிறைவடைகின்றது. அடுத்த பகுதியை மீண்டும் அடுத்த பதிவில் சொல்கின்றோம். நன்றி. வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை.